அந்த வாய்ஸையும் இந்த வாய்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்து அதை வச்சு எனக்கு யாரு கால் பண்ணாங்கங்கறத நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன். ஆறுமுகம் மேடம். இந்தாங்க மேடம். அதுக்கு தான் இந்த மிஷின். குரலை மாத்தி பேசினாலும் இந்த மிஷின் காட்டி கொடுத்துரும். அந்த லேடி தெலுங்குல பேசினதால வீணாவை தவிர்த்து இங்க வேற யாருக்கெல்லாம் தெலுங்கு தெரியும்? ஒரிஜினல் கடப்பாக்காரியே இவதான். இவனுக்கு தெலுங்கு தெரியாதா? இவ சொல்றது இந்த நந்தினியும் அப்படியே நம்புறா. இப்ப மாட்டிக்க போறது நான் தான். சரி, வாய்ஸ் டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். அந்த லேடி போன்ல பேசின டயலாக நான் இப்போ சொல்றேன். நீங்க அதை அப்படியே திருப்பி சொல்லணும். ஒரு வார்த்தை மாறக்கூடாது. அந்த மட்ட சேகர் சிங்கம் கடிச்சும் பாலு முதல கடிச்சும் செத்து போனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க சிங்கமும் முதலையும் கடிச்சு சாகலன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவுதான். இத சொன்னா போதும். ரெடி? அகிலா மேடம், முதல்ல நீங்க வாங்க. சொல்லுங்க. அந்த மட்ட சேகர் சிங்கம் கடிச்சும் பாலு முதல்ல கடிச்சும் செத்து போனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க சிங்கமும் முதலையும் கடிச்சு சாகலன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க போங்க. காவேரி மேடம், நீங்க வாங்க. ஐயோ கடவுளே. நீங்க சொல்லுங்க. நீங்க போலாம். சத்யா, நீங்க வாங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க போலாம். சாந்தி, நீங்க வாங்க. சொல்லுங்க. போங்க. வீணா, நீங்க வாங்க. வீணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. இவன் வேற நம்மள மாட்டி விடுறதுல குறியா இருக்கான். போ. மேடம், ரொம்ப மும்மரமா டென்ஷனா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? கொண்டு வா. பெரியய்யா, உங்களுக்கும் சேர்த்து சூடா டீ போட்டு கொண்டு வரேன். வீணா, நீங்க வாங்க.
ஏ வீணா கூப்பிடுறாங்கல்ல போ போங்கிறல்ல. ரெடியா? போலாமா? சொல்லுங்க. பேசுங்க வீணா. ஐயோ மாட்ட போறோம். அசோக், அந்த லேடி தான் ஃபோன் பண்றா. மேடம் ஸ்பீக்கர்ல போடுங்க. నందిని మేడం బాగున్నారా? சொல்லு, என்ன விஷயம்? ఏంటి మేడం వాయిస్ టెస్ట్ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், இது எப்படி உனக்கு தெரியும்? இப்போ அதுவா முக்கியம்? டைம் ఎంత మేడం? 5:40. 6 மணிக்கு பாஸ்கர்ன்றவன் உங்ககிட்ட தானா வந்து மாட்டுவான்னு சொல்லியிருக்கேன். 6 மணிக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அவனை பிடிக்கிறது விட்டுட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்த என்ன பிடிச்சு என்ன ஆக போகுது? 6 மணிக்கு அவனை பிடிக்கிறத மிஸ் பண்ணீங்கன்னா 7 மணிக்கு அவன் கதையை முடிச்சிருவாங்க. பரவாயில்லையதா? ஏய், அவன் மாட்டுவான்னு நீ சொல்ற. இவ்ளோ பெரிய ஊர்ல அவனை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? நீங்க ஜீப் எடுத்துட்டு மனம் போன போக்குல போங்க, அவனே வந்து மாட்டுவான். என்ன நீ ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்ற? சரி, இப்ப நான் போறேன். அவன் மட்டும் சிக்கல, எப்படியும் நீ என்கிட்ட சிக்குவ. அன்னைக்கு நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. மேடம், நான் துப்பு கொடுத்து எது மிஸ் ஆயிருக்கு? டைம் போயிட்டே இருக்க பாருங்க. வெள்ளண்டி. ஏய், ஹலோ ஆறுமுகம், போய் ஜீப் எடுங்க. அசோக் மேடம் நான் போயிட்டு வந்துடுறேன். வாய்ஸ் டெஸ்ட் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். சரிங்க மேடம். சினியா மேடம் எங்க? டீ போட்டு கொண்டு வரதுக்குள்ள எங்க போனாங்க? மேடத்துக்கு ஒரு லேடி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. சரியா 6 மணிக்கு பாஸ்கர் மாட்டுவானா, விட்டுட்டா அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லவும் அவனை பிடிக்கிறதுக்காக அவசரமா மேடம் கிளம்பி போயிட்டாங்க. அடப்பாவமே, டயர்டா இருக்காங்களே. ஒரு டீ போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு டீ கூட குடிக்க முடியாம என்ன வேலை இது? பாவல்ல சின்னையா. சரி, நீங்களாவது இதை எடுத்துக்கோங்க. பெரியய்யா, டீ சூடா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிக்கிறீங்களா? இந்தாங்க பெரியய்யா. வேண்டாம். வீணா, இங்க வா.
எப்படி உன்னை அழகா தப்பிக்க வச்ச பாத்தியா? பயந்து சாகுற. இந்த டீய நான் தான் குடிக்கணும் போல இருக்கு. டீ சூப்பரா இருக்கு. அண்ணே, பாஸ்கர் வீட்டை சுத்தி ஆளுங்களை போட சொன்னீங்கல்ல? இன்னும் 10 நிமிஷத்துல நாம என்ன பண்ண முடியும்? நந்தினியை ஃபாலோ பண்ண நினைச்சோம், ஆனா அவ எந்த திசையில போனானே தெரியலையே. இப்ப என்னென்ன பண்றது? நந்தினி கிட்ட பாஸ்கர் மாட்டிக்கிட்டா? இருடா, இப்பவே நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். ஐயா, டேய் பாஸ்கர், நீ இப்ப எங்கடா இருக்க? இன்னும் நான் வீட்டில் தான் இருக்கேன். இத பாரு, நந்தினி இப்ப என் வீட்டுக்கு வந்திருந்தா. துர்கா 6 மணிக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி நந்தினி அனுப்பி விட்டுட்டா. இப்ப நந்தினி உன்னை தேடி வந்துட்டு இருக்காடா. ஐயா, என்ன சொல்றீங்க? நீயாதான் நந்தினி கிட்ட மாட்டிப்பன்னு துர்கா சொல்லியிருக்காடா. அதனால எக்காரணத்தை கொண்டு நீ உன் வீட்டை விட்டு போயிடாத. ஐயா, கவலையே படாதீங்க. நான் வீட்டு வாசல் கூட போக மாட்டேன். கதவை சாத்தியே வச்சிருக்கேன். டேய், நீ இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாதுங்க ஐயா. ஃபோன் நம்பர் வேற மாத்திட்டேன்ல, அதனால யாராலையும் இங்க வர முடியாதுங்க ஐயா. சரி, நீ பத்திரமாரு. ஏதாவது ஆபத்துன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க ஐயா. நான் வச்சிரேன்டா. என்னங்க, ம், அந்த பாஸ்கர் கிட்ட 6 மணிக்குள்ள பாஸ்கரை பிடிக்கணும்னா உடனே கிளம்புங்கன்னு நந்தினி கிட்ட துர்கா சொன்னதா சொன்னீங்க. ஆமா, துர்கா தான் சொன்னாங்க. ஓஹோ, போன்ல தெலுங்குல பேசினவ துர்கா தாங்கிற முடிவுக்கே வந்துட்டீங்களா? ஆனா துர்கா நம்ம கூட தானே இருந்தா. அகிலா, நந்தினிக்கு ஃபோன் வந்தப்போ துர்கா எங்க நம்ம கூட இருந்தா? டீ போடுறன்னு கிச்சனுக்கு போயிட்டாலே, மறந்துட்டியா? ஆமாங்கா. பெரிய மாமா இப்பெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறாரு. தெலுங்குல பேசினவள துர்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர், நம்ம வேலை கொஞ்சம் குறையும். அப்படின்னா கிச்சன்ல இருந்து நந்தினிக்கு போன் பேசியிருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பா. ஆனா பெரியவரே, துர்காக்கு தெலுங்கு தெரியாதே. உன்னெல்லாம் பூட்டின லாக்கர்ல இருந்து நகையை பணத்தையும் எடுக்கிறா. சிங்கம் முதல்ல இல்லாத மேஜிக் எல்லாம் பண்றா. அவளுக்கு தெலுங்குல பேசுறது ஒரு பெரிய விஷயமா? எங்க நடக்கிற அத்தனை வேலைகளையும் துர்கா தான் பண்றா. அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. சரிங்க, இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? நந்தினி கிட்ட மாட்டிக்க மாட்டேன்னு பாஸ்கர் சொல்றான். ஆனா அவனோட விதி, நந்தினி கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான்னா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணே, அப்படி அவன் மாட்டி நம்மளை காட்டி கொடுத்துட்டா என்னென்ன பண்றது? ஜனா, அவனே சொன்னானே, உசுரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. அப்படி எதுவும் நடந்துராதுன்னு முதல்ல நாம நம்புவோம். ஆனா 7 மணிக்கு அவன் செத்துருவான்னு துர்கா சொல்லியிருக்கா. இப்பவும் துர்கா வீட்டுல தான் இருக்கா. துர்கா தான் அவனை கொல்ல போறான்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுல இருந்து கிளம்பணும். அவ எங்க போறா, என்ன பண்றான்னு எல்லாத்தையும் நாம வாட்ச் பண்ணணும்டா. வாட்ச் பண்ணணும். இத பாரு. பெரியவரே, எப்படி வாட்ச் பண்ணுவீங்க? அவளை ஃபாலோ பண்ணி போணுமா? இல்ல, அதுக்கும் ஒரு வழி பண்ணிருக்கேன். வழியா?
இத பாத்தீங்களா? இந்த பிரேஸ்லெட்ல ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இத துர்கா கையில மாட்டி விட்டா போதும். அவ எங்க போறா வர்றாங்கிறத நாம கண்காணிச்சு அவளை கையும் களவும் அசைக்க வைக்க முடியும். முக்கியமா பாஸ்கரை கொல்லணும்னா 7 மணிக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு அவ போய் தான் ஆகணும். அப்படி அவ போனா நம்மளோட எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும். பாரு, இந்த பெருசுக்கு இவ்ளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மைண்ட் எல்லாம் வந்திருக்கு. பரவாயில்ல. சூப்பர் ஐடியாங்க. ஆனா இத அவ கையில மாட்டி விடணுமே, எப்படிங்க? யாரு மாட்டி விடுறது? ஆமா, அகிலா, அதான் வீணா இருக்கல்ல, அவகிட்ட கொடுத்து மாட்டி விட சொல்லுவோம். கரெக்ட். இல்ல, ஐயோ மாமா, ம். நீங்க என்ன அவ கையில பிரேஸ்லெட் மாட்டி விட சொல்லல, அவ கையில என்ன மாட்டி விட பாக்குறீங்க? அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. போன தடவை அவ முடிய வெட்டிட்டு வர சொன்னீங்க. அப்ப அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இதோ அத்தை இருக்காங்களே, ஆசையா மருமகளுக்கு பிரேஸ்லெட்டை மாட்டி விடுற மாதிரி இவங்களே மாட்டி விடலாம்ல. ஏய், என்ன காவேரி? ஐயோ பெரியவரே, என்னாலாம் முடியாது. என்ன அர்ஜுன்? அப்பா, நானா? வேணாம்ப்பா. ஒன்று பண்ணலாமா? அசோக்கிட்ட கொடுத்து போட்டு விட சொல்லலாமாப்பா? டேய், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்கா கிளம்பிடுவா. அதுக்குள்ள இது அவ கையில மாட்டி விடணும். வீணா, இங்க வா. நீதான் சரியான ஆளு, உன்னாலதான் முடியும். நீ போய் அவ கையில மாட்டி விடு. போ. மாமா, போ. ஓமா. மேடம், எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். நாம எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா அங்க போலாம். எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? அவதான் நீங்க உங்க ரூட்ல போங்க, அவனா வந்து சிக்குவான்னு சொன்னாலே. மனம் போன போக்குல உங்களுக்கு எங்க போகணுமோ அங்க போங்க. அந்த பாஸ்கர் வந்து மாற்றானான்னு பார்க்கலாம். ச்சே, நம்மளோட பதவி, அறிவு, புத்திசாலித்தனம், ஐடியாலஜி இப்படி எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு, ஏன் நம்மளோட மூளையவே கழட்டி வச்சுட்டு எவ்வளோ சொன்னதை நம்பி போயிட்டு இருக்கோம். இத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? அவ இதுக்கு முன்னாடி கொடுத்த தகவல் எல்லாம் சரியாதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த பாஸ்கரை உயிரோட புடிச்சாகணும். அவனோட வாக்கு மூலத்தை எப்படியாவது வாங்கி ஆகணும். 7 மணிக்கு அவன் செத்துருவான்னு வேற சொல்லிருக்கா. இது எனக்கே அவ விட்டுருக்கிற சவால் தான். அவனை சாக விடாம காப்பாத்தணும். சோ நாம இப்படி போறது முட்டாள்தனமா இருந்தாலும் நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா போங்க. சரி மேடம். வீணா, இவளுக்கு
தலைக்கு பின்னாடியும் கண்ணு இருக்கா? திரும்பி பார்க்காமலே கூப்பிடுறாளே. என்னடா ஆளை பார்க்காமலே கூப்பிடுறா? என் தலைக்கு பின்னாடியும் கண்ணு இருக்குமோன்னு நினைக்கிறியா? கனகா, இனி உன் பக்கத்துல வரப்போ எதையும் நினைக்க கூட மாட்டேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. சொல்றேன். ஆமா, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கத்து வச்சிருக்கியா?